வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ இருக்கும் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். ப்ரோ, சனி பிளானட் வக்ரம் or retrograde, just optical illusion. How illusion can be benefit? So many astrologers wrote on YouTube. Okay, first of all, வக்ரம்னா என்னது, அதிசாரம்னா என்னது? இயல்பாகவே பூமிக்கு வெளி சுற்றுல வெளிவட்ட பூமிக்கு வெளிவட்டத்துல, நம்ம பூமிக்கு உள்வாட்டத்துல இருக்கிற புதன் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உள்வாட்டத்துல இருக்காங்க. சூரியன்ல இருந்து புதன் சுக்கிரன் அப்படின்ற அமைப்புல பூமியை தாண்டி இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகட்டும், குருவாகட்டும், சனி ஆகட்டும் பூமிக்கு வெளிவட்டத்துல இருக்காங்க. அதோட கணக்கு என்னதுன்னா, நம்ம பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய பிளானட் வந்து சின்ன சுற்றுறாங்க, சுற்றுப்பாதையை சுற்றுறாங்க. சனி குரு செவ்வாய் வந்து பெரிய நீள்வட்ட பாதையை சுற்றுறாங்க. இதுதான் கணக்கு. சரி, இப்போ இயல்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துல 365 நாள்ல சுற்றி வரக்கூடிய ஒரு பாதையை குரு வந்து 12 வருஷமும் சனி வந்து 30 வருஷமும் கடந்து வருவாங்க. ஏன்னா பெரிய நீள்வட்ட பாதையில இருக்கிறதுனால. ஓகேங்களா? இப்போ நம்ம சின்ன பூமி, இது பூமின்னு வச்சுக்கோங்களேன். இங்க குரு வர்றாரு. குரு வந்து அவர் மெதுவா வந்துட்டு இருப்பாரு. இப்பதான் அவர் வந்து மேஷத்துல வர்றாரா, நம்ம என்ன பண்ணுவோம், சித்திரை மாசத்துல சுத்திட்டு வந்துருவோம். அப்ப நம்ம வேகமா சுத்துறோம்ல. குரு மேஷத்துலதான் இருக்காரு. சூரியனை தான் நம்ம பூமியா பார்க்கணும். ஆக்சுவலி அது பூமி, சூரியன் ஜாதகத்துல சுத்துறது வந்து பூமி. இது கொஞ்சம் டீட்டெயிலா போனா தெரியும். இந்த சூரியன் சுத்துதுல, பூமி சுத்துதுல, இப்படி வந்து சுத்தி சூரியனை குருவை தாண்டி வர்றப்ப நம்ம குருவை தாண்டி வந்துட்டு இருக்கோம். நம்ம பார்வை நம்ம பூமியில இருந்து பார்க்கக்கூடிய அடிப்படையில தான் ஜாதகம். அதுதான் திருக் பலம் அப்படின்னு சொல்றோம். பார்வையின் அடிப்படையில, திருஷ்டி இது நம்ம அடிப்படையில. அப்ப நம்மளோட பூமியில இருந்து பார்க்கும்போது குரு பின்னாடி போற மாதிரி இருக்கும். ஆனா குரு பெரிய நீள்வட்ட பாதையில எத்தனையோ கோடி கிலோமீட்டர் தூரத்துல, ஒளி அளவுல தூரத்துல மெதுவா அவரோட பாதையை அவரோட இயல்பான வேகத்துல சுட்டிட்டு வருவார். ஆனா நமக்கு அது ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அப்போ பூமி கிராஸ் பண்றப்ப குரு பின்னாடி போற மாதிரி தெரிவார்ல. இதத்தான் குரு வந்து வக்ரம் அடைகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் தான் சூரியனுக்கு 5ஆம் இடத்துல இருந்து சூரியனுக்கு 7ஆம் இடத்துல அதிவக்கரமாகவும், சூரியனுக்கு 9வது இடத்துல வக்ர நிவர்த்தியாகவும் சொல்லப்படுச்சு. இதுதான். சரி, இப்ப கேள்வி என்னது, இது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஒரு மனிதருக்கு ஏற்படுத்துமா? கண்டிப்பாக. இன்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சனி தசையில ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும். ஆட்சியான சனி நிச்சயமாக வக்ரத்தின் அடிப்படையில சில அவரோட தன் இயல்பை, மூல திரிகோண வீட்டுல தான் சனி வந்து கொடூரமான அமைப்புல இருப்பார். அப்ப அந்த தன்மையை குறைச்சிக்குவாரு, ஏன்னா வக்ர அமைப்புல இருக்கும்போது. அப்போ இதுதான் விஷயங்கள். அதாவது அந்த டைம்ல பிறக்கும் போது சனியின் இயல்பு அந்த குழந்தைக்கு இல்லாம அந்த தசையில ஒரு மாதிரி மாற்றமா இருக்கும். அடுத்ததாக அப்படியே இந்த இயல்பை வந்து ஒரு குழந்தை வந்து அனுபவிக்குது. ஏன் குழந்தைன்னு சொல்றீங்க? கோச்சாரத்துக்குலாம் இல்லையானாக்கா, கோச்சாரத்துல வக்ர பயிற்சியோ அதிசார அமைப்புலயோ வந்து சனி வந்து நல்ல பலனை செஞ்சிருவாரு அப்படின்னா கடகராசிக்காரங்களை கேட்டு பாருங்க. இப்போ கொஞ்ச நேரம் இன்னைக்கு கடகராசியில இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர் ஒருத்தர் பேசினப்ப நான் கடந்த காலத்துல வீடியோ எல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கேன். இப்ப நடக்கும் போது என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட கடகராசி, கும்பராசி, சிம்மராசிக்காரங்க கிட்ட கேளுங்க, சனி ஒரு நாள் கெடுதலை செஞ்சுட்டு வந்து வக்ரானந்தனே நிறுத்திட்டாரான்னு கேளுங்க. இல்லையே, நிறுத்த மாட்டார். அவருக்கு யாருமே அந்த அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க, கோச்சாரத்திலாம் அப்படி ஒண்ணுமே கிடையாது. யாராவது சொல்றாங்க அப்படின்னா, நானும் ஏதாவது ஜோசியத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னும் ஜஸ்ட் பார்வையாளர்கள் இருப்பாங்க. சில சமயத்துல தெரியுங்களா, என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு மக்கள் இருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே இது பலன் தருதான்றத கோச்சாரத்துல பாதிப்புல இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க. கடகராசிக்காரங்களாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா, கடகமும் கும்பமும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்ற பட்சத்துல ஆமா, சனி அதிசாரம் ஏதோ நல்ல விஷயம் பண்ணுது, சனி வக்ரம் ஏதோ நல்ல விஷயம் பண்ணுதுன்னு சொல்லலாம். சனி என்னைக்கும் சனி அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு நடக்கிற கோச்சாரம், இன்றைக்கு இந்த நிமிடத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது எந்த லக்னமாக அமையுது, அந்த லக்னத்துக்கு சனி என்னவாக செயல்பட போகிறார் அப்படின்றத தசையில கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பதிவுகள்லாம். எது இந்த அதிசாரம், வக்ரம், இது மாதிரியான அமைப்பெல்லாம். இதை தாண்டி நிச்சயமாக பெரிய அளவுக்கு நல்ல பலனை கோச்சாரத்துல அதிசாரமாகவோ இதுல இருக்கும்போது, இங்க இருக்கும்போது அடுத்த வீட்டு பலன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிராக்டிக்கலா கேட்டு பாருங்க. நான் நல்லா பார்த்திருக்கேன். டே பை டே நல்லா உட்காந்து அப்சர்வ் பண்ணிருக்கேன். அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது. உங்களுக்கு கெட்டதுன்னு நடக்க வேண்டிய நேரத்துல கெட்டது மட்டும் தான் நடக்கும், நல்லதுன்னு நடக்க வேண்டிய நேரத்துல நல்லது மட்டும் தான் நடக்கும். இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கு. அப்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க. சொல்றவங்க 1000 விஷயங்கள் சொல்றோம், அதுல எது உண்மை அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல. நிச்சயமாக இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.